பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் எல்லா திருச்சபைகளிலேயும் உலகம் எங்கிலுமாக புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒரு நாட்களாக எல்லா சபைகளிலேயும் 3 மணி நேர தியானம் என்று சொல்லி ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடைபெறும். அதிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதான 7 வார்த்தைகளை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் காண முடியும். இந்த நாளிலே ஒரு சிறிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகள் 7 விதமான காரியங்கள் 7 விதமான பூக்களாய் அந்த சிலுவையிலே கல்வாரி தோட்டத்திலே மலர்ந்திருக்கிறதாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை ஒரு விஷயம் நாம் தியானித்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முதலாவது அந்த சிலுவையிலே மலர்ந்த பூ என்னவென்றால் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தவர்கள், சிலுவையிலே அடித்தவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்கிற காரியத்தை பார்க்கும்போது அவர்கள் யாவரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதே போல பிதாவானவர் அவரை மன்னிக்கும்படிக்கு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மை காயப்படுத்துகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக நாம தேவ சமூகத்தில் நின்று அவர்கள் செய்த தவறை தேவன் மன்னிக்கும்படியாக, முதல்ல நாம மன்னிக்கணும், தேவன் மன்னிக்கும்படியாக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காண்பித்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மன்னிக்கிற சுபாவம், அதை மன்னிக்கிறதற்காக திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் நிற்கிற அந்த ஒரு சுபாவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயும் காண்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லப்பட்டதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். அந்த கள்வன் மனம் திரும்பி தெய்வ சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ ஒரு தவறும் செய்யாதவராக அந்த இடத்திலே தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த கள்வன், 2 பக்கமும் கள்வர்கள் அடிக்கப்படுவார்கள். அதில் ஒரு கள்வன் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் இந்த அடியேனை நினைத்தருளுன்னு சொல்லி அவன் செபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாதையில் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் என்றைக்குமே நாம் யோசிக்கவே கூடாது. தெய்வ சமூகத்தில் எப்பொழுதுமே நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு யோசிக்கவே கூடாது, தயங்கவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பயுமே போய் ஆண்டவரத்தில் சாரி கேட்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்காமல் போய், ஏன்னா ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி வேணாலும் விழலாம், தப்பே கிடையாது. மனுஷனுடைய பாதத்தில் தான் விழக்கூடாதே ஒழிய தேவனுடைய பாதத்தில் எப்படி வேண்டுமானாலும் விழலாம். அப்படி நாம் நிற்கும் பொழுது நம்மை பரதீசுக்கு சொந்தமானவர்களாக தேவன் மாற்றார். பரலோக ராஜ்யம் அடுத்து நாம் போகக்கூடிய ஒரு இடம். நாம் இளைப்பாறுகிற பொழுது பூமியிலே நாம் மரிக்கக்கூடிய நாட்கள் வருமானால், தேவன் நமக்கு எத்தனை நாட்களை நியமித்திருக்கிறாரோ நமக்கு தெரியாது. அதை கிறிஸ்துவினுடைய வருகை முந்துமானால் அல்லது நம்முடைய மரணம் முந்துமானால், எது முன்பாக இருக்கிறதோ அதற்குள்ளாக நாம் அந்த பரதேசனுடைய வாழ்க்கையை காண வேண்டுமானால் அந்த மனம் திரும்பின ஒரு இருதயம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் 27ஆம் வசனம், தனக்கு அன்பாய் இருந்த சீஷனை நோக்கி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் அந்த இடத்துல உண்டு பண்ணுகிறார். தன் தாயாரினுடைய அரவணைப்பு, தன்னை சுமக்கிற பொழுது எத்தனை பாடுகளை அவமானங்களை அந்த தாய் சுமந்திருப்பாள், எத்தனை வேதனைகள் மத்தியில் அவங்க போயிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் அரவணைப்பின் பாத்திரமாக, நான் என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் செல்லுகிறேன், உங்களுக்கு அரவணைப்பாக நிற்கும்படிக்கு எனக்கு அன்பாயிருந்த சீஷனை உன்னோடு கூட நான் விட்டு செல்லுகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு அரவணைப்பின் சத்தத்தை நாம் அந்த இடத்திலே காண முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக நாமும் பாடுகளை சகிப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு
பக்கம் ஒரு அரவணைப்பை கட்டளையிடுகிறதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதே போல் அடுத்த வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி அந்த சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில பாதையின் வழியாக கடந்து போகும்போது நம்மளே அறியாமல் சில வார்த்தைகள் நம்முடைய நாவுகளில் இருந்து புறப்படும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் இயேசு கதறுகிறார், எப்படியாவது பிதாவானவர் எனக்கு இறங்கி விடுவார் என்று சொல்லி அந்த சிலுவையின் பாடுகள் வேதனையில் அவர் கதறிக்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை நாம் காண முடிகிறது. அந்த சத்தத்தை கேட்கிற பொழுது என் தேவன் இந்த சூழ்நிலையில் என்னை கைவிட்டு விட்டாரோன்னு யோசிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அனுமதிக்கிற அத்தனை பாதைகளும் நம்முடைய நன்மைக்காக, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியது அவசியம். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் சில சூழ்நிலைகளை நம்மை அனுமதித்து நம்மை உருவாக்கும்படிக்கு அனுமதித்தார். ஆனாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என் தேவன் என்னை கைவிட்டார் என்று அறிக்கையிடாதபடிக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய கதறல் இது என்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும், ஆனால் பிதாவுக்கு தெரியும் இதற்கு பின்பாக ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் சிந்தப்பட்டாதான் அடுத்த அநேக ஜனங்கள் என்னுடைய சத்தமாய் திரும்ப முடியும். அதனால தான் சில பாடுகளை தேவன் அனுமதித்தார். அதே போல தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் சில பாடுகளை தேவன் அனுமதிக்க ஒப்புக் கொடுக்கிறாரானால் அது நம்மை கைவிடப்பட்ட அனுபவம் அல்ல, நம்மை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிற அனுபவம். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொண்டு நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகள் வராது. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது கசப்பான காடியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது 2 விதமான தாகங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆத்துமாவிலே உண்டாகிற தாகம். எத்தனையோ ஜனங்களுக்காக அவர் ஏங்கி அந்த இடத்துல நிற்கிறார். உங்களுக்காக என் பாடுகளை, நீங்க சுமக்க வேண்டிய அந்த பாடுகளை, போராட்டங்கள், வேதனைகளை நான் சுமக்கிறவனாக நிற்கிறேன் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல எல்லா பாரங்களையும் சுமந்தவராக நிற்கிறார். இன்னொன்று, அந்த சூழ்நிலைமையில் அவர் சிலுவையில் அட்டித்து சிலுவையை தூக்கி கொண்டு வந்து அந்த வேதனையில சரீரத்திலே உண்டான ஒரு தாகம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஆத்துமாக்களை குறித்த அந்த ஒரு தாகமும் அந்த ஒரு ஏக்கமும் அவருக்கு அப்படியே அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாடுகள் மத்தியிலே தாகத்தோடு நின்றார். அதே போல தான் இன்றைக்கு நாம் எப்படி நிற்கணும் அப்படின்னா, நாம் போகிற சூழ்நிலைகள் ஸ்மூத்தான பாதையாக இல்லாட்டியும் பரவாயில்ல, என்றைக்குமே நமக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரமும் தாகமும் நமக்குள்ளாக இருக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக்கொடும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனம், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். தன் பிதாவினுடைய சித்தம் முழுவதுமாக முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி, ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒப்பு பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவினுடைய சித்தத்தை முடித்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். நாம் போகிற பாதையிலே, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, எத்தனை இடர்பாடுகள், எத்தனை வேதனைகள் நமக்குள்ள வந்தாலும் சரி, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் முடித்தவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முடிவினுடைய திட்டத்துக்குள்ளாக இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நிற்க வேண்டியது அவசியம். எனவே தேவனுடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறது முக்கியமல்ல, அதை முடிக்கிறவர்களாக, முடித்து ஜெயிக்கிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சிலுவை எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அதை செய்து முடித்த தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் முடிக்கிறதற்கு நிச்சயமாக நமக்கு பலன் தந்து நடத்துவார். அடுத்தபடியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம், பிதாவே உம்முடைய கைகளிலே நாவிகை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் கடைசியாக செய்த ஒரு காரியம், முதலாவது பிதாவினிடத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியாக பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ காரியத்தை, தன் பிதாவினுடைய விருப்பத்தை, பிதாவினுடைய சித்தத்தை, தன் எல்லா காரியங்களையும் முன்வைத்து இயேசு செய்து வந்தார். ஆனால் கடைசியாக என்ன செய்கிறார் அப்படின்னு, ஆண்டவரே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன். வசனம் சொல்லுகிறபடி அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று தான் சொல்லப்படும். ஜீவனை அவரிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவராக அந்த ஜீவனை விட்டார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பிதாவினிடத்திலே, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினீங்க,
உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னை அனுப்பி எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்தீங்க, எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன். நீர் தந்த ஆவியை உம்முடைய சமூகத்தில் நான் திரும்பவுமாய் ஒப்புவிக்கிறேன், அவை உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறட்டும்னு சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிற அந்த ஒப்புவிப்பை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அந்த ஒப்பு கொடுத்து அந்த அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இந்த அனுபவம் ஒவ்வொரு நாள் இரவு வேளையை முடிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஆவியை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒப்புக் கொடுத்தல் என் ஜெபத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த 7 வார்த்தைகளையும் சொல்லி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டு அந்த சிலுவையில் பாடுகளை அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை ஒரு விஷயம் நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்யப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே பூத்த அந்த 7 பூக்களைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இத்தனையும் இருக்கிறதா என்பதை ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நாம சரியாக செய்து முடித்து இயேசு கிறிஸ்துவிலே முடித்தார். கடைசியாக ஒப்புவிப்போடு அவர் எல்லாவற்றையும் முடித்தார். இந்த 7 பூக்கள் அந்த கல்வாரி தோட்டத்திலே பூத்ததைப் போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற அவரை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் இவைகள் அத்தனையும் வந்து நம்மை வழிநடத்தும்படிக்கு, எனக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து இவ்வளவு காரியங்களையும் செய்து அவர் கொடுத்த கட்டளைகளை நான் கைக்கொள்ளுகிறவனாக நின்று அவருக்கு முன்பாக என்றைக்குமே நான் முன்வையும் உத்தமம் உள்ளவனாக நிற்பேன் என்று சொல்லின விசுவாசத்தில் அந்த காரியத்தில் நாம் நிற்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்ட தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் நீர் எங்களை நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். தகப்பனே, அப்பா, சிலுவையில் எங்களுக்காக நீர் பேசின 7 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக பரிதவித்து மன்னித்து எங்களுக்காக எல்லா காரியங்களையும் அனுபவித்த அதே தேவன் அந்த சிலுவையிலே நீர் செய்த தியாகத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் நிற்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலே பேச போகிற பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து நடத்தும்படி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.